அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை எல்லாத்தையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆடி மாத சஷ்டி, அதுலேயும் வளர்பிறை சஷ்டி. சஷ்டினாவே யாருக்கு சிறப்பு? நம்முடைய தமிழ் கடவுளான பரம்பொருள் முருகப்பெருமானுக்கு சிறப்பு. அதுலேயும் திதிகளில் சஷ்டி திதியாகவும், நாட்களில் செவ்வாய்க்கிழமையாகவும், வியாழக்கிழமையாகவும், அடுத்ததாக நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரமாகவும் முருகப்பெருமான் நமக்கு அருளாசி வழங்குகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வளர்பிறை சஷ்டி. சஷ்டியில் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என இரண்டு வகை இருக்குது. வளர்பிறை சஷ்டி பார்த்தீங்கன்னா செல்வத்திற்குரியது, மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும்ங்கிறது என்னது? சஷ்டி திதியில் மனமுருகி முருகப்பெருமானை நினைச்சு நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வேண்டிய வரத்தை உங்களுக்கு அளிப்பாருங்கிறது மிக முக்கியமாக இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதாவது வளர்பிறை சஷ்டி எதுக்குரியது? செல்வத்திற்குரியதும் வேலைக்குரியது, கல்வி. Here I will explain how I edit each video. First I open the pixel app, then I set the thumbnail to 16:9 to YouTube. Second step is I am going to the Insert app. Next I am going to the mobile gallery hall or my own pictures. Select the video content pictures. Video format in 16:9 creating new video. First my channel logo, next thumbnail. I keep a voice recording of my own voice. I keep the volume at 100%. I organize videos according their length. Next I am going to the edit setting. Today let's set the videos. Next edit option, bare settings. In the option after to videos. Next I am going to the edit option in media option. In the option apply to videos. Finally video inside the channel name is தெய்வீக பலன்கள். Right side in paste to the text option. Finally I create high quality resolution 2K quality videos created. All the steps daily videos created. This procedure. Thank you. விலகி அந்த ஒரு வருடத்திற்குள்ள உங்களுக்கு முருகனை போன்ற அழகான குழந்தை கிடைக்கும் என்பதுதான் ஐதீகமாக பார்க்க. அதனால தான் தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்துட்டு வர சொல்றது. வளர்பிறை சஷ்டி முழுக்க முழுக்க வளர்பிறை சஷ்டி முருகப்பெருமானையே நினைச்சு செல்வத்திற்குரிய முருகப்பெருமான், அதாவது முருகப்பெருமான இந்த வளர்பிறை சஷ்டியில செல்வத்திற்குரிய முருகப்பெருமானை நினைச்சு வழிபட்டுட்டு வாங்க. மிக முக்கியமா வெற்றி வேண்டும்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைச்சு வழிபடலாம். பழனி, அதாவது பழனிமலை எதனால? அறிவு சார்ந்தமா. எதனால? நம்ம என்ன ஒரு பெரிய பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், நம்ம ஒரு இதாக மேல் முதலாளி, அதாவது உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே நம்முடைய முருகப்பெருமான் பழனி முருகனை தான் வேண்டிட்டு இருந்தோம். அவர் என்ன? ஞானத்திற்குரியவர். போகர் சித்தர் அவ்வளவு சிறப்பாக அந்த முருகனை வடிவமைச்சிருக்காரு. போகர் சித்தரை வணங்கிட்டு முருகப்பெருமானை வணங்கி விட்டுவாங்க. உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் இந்த வளர்பிறை சஷ்டியில் தீர்க்கப்படும். சஷ்டி விரதம் எப்படி இருக்கலாம்? சஷ்டி விரதம்னாவே முருகப்பெருமானை அவர் மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டை சுத்தபத்தமாக துடைச்சி குளிச்சு முடிச்சுட்டு வந்து முருகப்பெருமானுடைய படத்தெல்லாம் அழகாக துடைச்சி வச்சுட்டு அவருக்குரிய சிவ்வரளி பூக்கள், சிகப்பு நிற மலர்களை வச்சு அழகாக முருகப்பெருமானை பூ வச்சு அழகாக வச்சு அவரை மனசுலேயே பூசலாருங்கிறவரை மனசுலேயே வந்து சிவபெருமானை நினச்சி அவர் கோயில் கட்டி அவர் கும்பாபிஷேகத்தை அழைச்சதுனால சிவபெருமான் அவர்கள் அந்த பல்லவ மன்னன் கோயிலை அந்த குடமுழுக்க விட்டுட்டு இங்கே வந்தார். இதே பூசலார் மனசில் கோயில் கட்டின இந்த கோயிலுக்கு வந்தார். ஆக புறத்தே வெளியில் கோயில் கட்டினவங்களை விட்டுட்டு எப்படி சிவபெருமான் அவர்கள் பூசலாரை நினச்சி மனசில் நினச்சி வழிபட்டதுனால இவரோட அகக்கோயிலுக்கு குடமுழுக்கு திருவிழாவுக்கு வந்தார். அதுபோலத்தான் யார் ஒருவர் உள்ள தூய்மையோட பாரம்பொருள் முருகப்பெருமான் எவர்? நம் சிவபெருமானுக்கு உபதேசம் செஞ்சவர். அல்லாத உள்ள தூய்மையோட சஷ்டி திதியெல்லாம் முருகப்பெருமானை நினைச்சு
வேண்டிட்டு எவர் ஒருவர் வந்துட்டு வரீங்களோ அவங்க செல்வ வளத்தில் மிகப்பெரிய ஆளாகவும் ஞானியாகவும் வெற்றியோ எப்போவுமே உங்கள் பக்கம் இருந்துகிட்டே வரும். அதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சஷ்டி திதி. சஷ்டி திதி எதற்குரியது? சஷ்டி எப்பொழுதுமே வெற்றிக்குரியது. சஷ்டின்னாவே முருகன், முருகன்னாவே அழகு. முருகன் இருக்கும் இடத்துல எப்பொழுதுமே வெற்றி இருக்கும். அவருடைய செல்வ செழிப்பு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திலான எதிரி அழகு. அவர் போனாவே முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வரீங்க போனாவே அழகாக தெரிவாங்க. முருகப்பெருமான அவருடைய பக்தர் இன்னும் அழகாகவே தெரிவாங்க. முக்கியமாக ஆடி சஷ்டி திதி மிக முக்கியத்துவம். ஆடினாவே ஆன்மீக வழிபாட்டிற்கு மிக முக்கியத்துவமான நாள். அதனால் இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அமையும். இந்த முக்கியமாக வழிபடுவதில் சஷ்டி திதி முருகப்பெருமானை நினச்சி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து விதமான செல்வ வளமும் வெற்றிக்குரிய பாதை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். சஷ்டி என்ன பண்ணுங்க, திதிகளில் சஷ்டி திதியாகவும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரமாகவும், கிழமைகளில் செவ்வாய்க்கிழமையாகவும், அடுத்ததாக வியாழக்கிழமையாகவும் இருக்கிறாரு. ஆடி சஷ்டியில் கண்டிப்பாக முருகப்பெருமான் நினச்சி எந்த விதமான கஷ்டமும் என்னை அண்டக்கூடாது, எதுவுமே எனக்கு செல்கிற பாதையெல்லாம் வெற்றியாகவே இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பரம்பொருள் முருகப்பெருமானை நினச்சி வழிபட்டுட்டு வாருங்க. வளர்பிறை சஷ்டி நல்லா பயன்படுத்திக்கங்க. தேவை உங்களுடைய கஷ்டம் என்னவா, உங்களுடைய கஷ்டம் என்னன்னு முதல்ல தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணோம், வளர்பிறை சஷ்டியில் தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருக்கலாமான்னு யோசிச்சுக்கணும். முதல்ல வளர்பிறை சஷ்டி செல்வத்திற்குரியது, வெற்றிக்குரியது, தொழிலுக்குரியது. தேய்பிறை சஷ்டி என்னென்னா அது பார்த்திங்கன்னா தேய்பிறை சஷ்டி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அதாவது உங்களுக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும், நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான கஷ்டத்தை நீங்கள் எவ்வளவு மன கஷ்டத்தில் இருக்கிறவங்க மிக முக்கியமாக அழகாக முருகப்பெருமானை நினச்சி தீபம் ஏற்றி தேய்பிறை சஷ்டியில் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா முக்கியமாக குழந்தை வரம் இல்லாத குழந்தை வரம், நோய் நொடி எல்லாமே தீர்க்கப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டியில் செல்வத்திற்குரிய இந்த வளர்பிறை சஷ்டி ஆடி மாதத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஆடி மாதத்தில் சஷ்டி திதியில் முருகப்பெருமானை நினச்சி யார் வழிபட்டுட்டு வரீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.